நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் ஏதோ கூட்டணி அமைக்க தீவிரமான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காராமே, யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்சிகளிலிருந்து ஓரங்கட்டப்பட்டவர்கள், பெரிய கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், பெரிய கட்சிகளில் இனிமேல் தங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று உறுதியான முடிவுக்கு வந்தவர்கள், ஏற்கனவே அத்தகையதொரு பட்டியல் விஜயிடம் இருக்கிறது. விஜய் அவர்கள் அணுகி இருக்கிறார்கள். விஜய் தான் அவர்களுக்கு யார் இந்த மாதிரிப்பட்டவர்களுடைய பட்டியலா? ஆமா, அந்த பட்டியல் அவர்கிட்டயே இருக்குது. அவருடைய கதவுகள் தட்டப்பட்டிருக்கின்றன. அவர் தான் திறக்காம இருக்கார். ஓகே, பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. பெரிய கட்சிகள், எல்லா கட்சிகள்லையுமே, எல்லா பெரிய கட்சிகள்லையுமே, திமுக, அண்ணா திமுக, மதிமுக, பாஜக, இந்த கட்சிகள் எல்லாத்துலேயுமே இடதுசாரிகளை தவிர்த்து அவங்க போக தயாராக தான் இருக்காங்க. அவர் கதவு திறக்காமல் இருக்கார். அது தேர்தல் நெருக்கத்தில் சிலருக்கு கதவுகள் திறக்கப்படலாம். சரி, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும், எல்லா கட்சியிலும் இருக்க நான் அரசியல்வாதிகளை சொல்கிறேன். பெரிய கட்சிகளில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள், இடதுசாரிகளை தவிர்த்தவர்கள், எக்ஸப்ட் த லெஃப்ட், மற்றவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க இருக்கிற கட்சியில் எதிர்காலம் இல்லைன்னா புதுசாக ஒரு பிளேயர் வராருன்னா அவரை நோக்கி அவங்க காந்தமாக ஈர்க்கப்பட்டு போவாங்க. கடந்த காலங்களில் அப்படி தான் விஜயகாந்த்கிட்ட போனாங்க, கமல்கிட்ட கூட போனாங்க. ஆனால் அது நிலைக்காமல் போச்சு. அது இன்றைக்கி ஒரு விஷயம், மற்றவங்களுக்கும் விஜய் யாரையும் பார்க்க மறுக்கிறார். மற்றவங்களாம் பார்த்தாங்க, இவர் பார்க்க மறுக்கிறார். அது அகம்பாவமாக பார்க்கப்படுகிறது. அது அகம்பாவம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அவர் உஷாராக இருக்கணும்னு பார்க்குறாரு. ஊழல் பெருச்சாளிகள் அந்தந்த கட்சிகளிலேருந்து ஓரங்கட்டப்பட்டவர்களை உள்ளே சேர்த்தா தனக்கு என்ன லாபம்னு அவர் பார்க்குறாரு. அவர் புதுசாக தான் ஒரு டீமை உருவாக்கணும்னு பார்க்குறாரு. எல்லாமே புதுசாக இருக்கணும்னு பார்க்குறாரு. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ விஜயின் வருகை பெரும்பாலான கட்சிகளில் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஓரங்கட்டப்பட்ட, இனிமேல் வாய்ப்புகள் இல்லை என்று மறுதளிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு புகலிடமாகத்தான் இன்று காட்சி அளிக்கிறது. அதில் பலரும் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜயின் கதவுகள் திறக்கவில்லை. இதுதான் உண்மை. பெரிய தலைகளை ஈர்ப்பதற்கு விஜய்க்கு விருப்பம் இல்லையா? முயற்சி எடுக்க முடியவில்லை? அவர் விருப்பம் இல்லைன்னு தான் நான் கேள்விப்படுறேன். அவர் விரும்பினா போயிடுவாங்க. அவர் விரும்பலை. எனக்கு தெரியும், சிலர்லாம் எனக்கு தெரியும், நான் யாரையும் பெயர் சொல்ல விரும்பலை. அவங்க எல்லாம் அடைக்கலம் தேடி போய் இன்று ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதில் வேறு சிலர் இப்போ கடைசி நேரத்தில் கதவு திறக்காதன்னு இன்னமும் இலவு காத்த கிளியாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு அரசியல்வாதியோட குணன்றது தான், ஒன்ஸ் பதவியில் இருந்துட்டால் கடைசி வரைக்கும் அவன் ஓய்வு பெறவே மாட்டான். அவன் எங்கேயாவது போய் நேர் எதிர்கொள்கை உள்ளவங்களோட கூட போய் சேருவாங்க. ஏன்னா அது ஒரு அரசியல்வாதின்ற வர்க்கம், அது ஒரு தனி பிறவி. அது இட்ஸ் செப்பரேட் ஹியூமன் ப்ரீட். அது அவங்க கடைசி வரைக்கும் பதவி இல்லாமல், இப்போ 5 கட்சி மாறி போகிறவங்களாம் பார்க்குறீங்கல்ல. ஒரு கட்சியிலேருந்து 3 தடவை ராஜ்யசபா எம்பி ஆகி அந்த கட்சிக்கு நேர் எதிர்கொள்கை கொண்ட கட்சியில் போய் ஒருத்தர் சேர்றாருன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அங்கே ஒன்றும் பெருசாலாம் அவருக்கு எந்த ஃப்யூச்சரும் இருக்காது. ஆனாலும் ஏன் போய் சேர்றாரு? அது ஒரு நாள் லைம் லைட்டு, ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் ஊடக வெளிச்சம், அதுக்கப்புறம் யாரும் தன்னை கண்டுக்க மாட்டாங்கன்றது அவருக்கும் தெரியும், அவரை சேர்த்துக்கிறவங்களுக்கும் தெரியும். நல்லா கவனிங்க, அந்த கருத்தோடு ஒத்த கருத்து உள்ளவங்களோட சேர்ந்தா கூட பரவாயில்ல, அதுக்கு நேர் எதிர் கருத்து கொண்டவங்களை போய் சேர்றது. இதுதான் அரசியல்வாதியோட ஜாதகமே. 99% அரசியல்வாதிகள் இடதுசாரிகளை தவிர்த்தவர்கள் இந்த கேட்டகரி தான். இந்த இடத்துல விஜய் அவங்களுக்கு ஒரு ஹோப்பாக தென்படுறாரு. ஆனால் அவர் ரொம்ப உஷாராக இருக்கார், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றார். அவர் என்ன ஐடியாவில் இருக்காருன்னு நமக்கு தெரியல. இந்த அளவுக்கு மக்களோட கலந்து பழகாத, மீடியாக்கிட்டே பேசாத ஒருத்தர் எப்படி அரசியல் கட்சி தலைவராக இருப்பாருன்னு தான் நாம் யோசிக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மீடியா கிட்ட பேசாமல் ஒருத்தர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? எப்படிங்க கட்சி நடத்துவீங்க? நீங்கள் மீடியா கிட்ட பேசாமல் எப்படி அரசியல் கட்சி நடத்துவீங்க சொல்லுங்களேன்? இல்லை, அவர் பேசுறதெல்லாம் தான் மீடியாவில் வருது, அப்புறம் என்ன தனியாக? அது ஒரு வழி பாதைங்க. இப்போ மோடி மன் கி பாத் மாதிரி, அது 1000 கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும்ல. கேள்வி கேட்கறதுன்றது சமூகத்தின் கேள்வி தானே. ஒரு மீடியா பர்சன்றவன் சமூகத்தின் ஊழியன், அவன் சமூகத்தின் கண்ணாடி, சமூகத்தோட பிரதிநிதி. அவன் சமூகம் நேரடியாக போய் விஜய் கிட்ட பேச முடியாது, ஒவ்வொருத்தர்கிட்டையும் விஜய் பேச முடியாது. த்ரூ மீடியா தான் நீங்கள் பேச முடியும். மீடியா தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சொசைட்டி. ரெப்ரசன்டேட்டிவ்னா அவங்க எதிரொலிக்கிறாங்க சமூகத்தில் இருக்க பல கருத்துக்களை. ஒரு தடவை கூட 1.5 வருஷம் முடிஞ்சு போச்சு நேத்தோட, ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்கலன்னா ஒருத்தர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? 1000 பிரச்சனைகள் இருக்குல்ல நாட்டில். நீங்கள் எழுதி கொடுத்தது அப்படியே படிச்சுட்டு போயிடுவீங்க. இப்போ திருப்பூரில் ட்ரம்ப்போட வரி விதிப்புனா திருப்பூரில் வர பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அப்படியே யாரோ எழுதி கொடுத்ததை பேசிட்டு போயிடுறீங்க. அதில் 1000 துணை கேள்விகள் இருக்குல்ல, அதெல்லாம் உங்கள் கருத்து என்ன, பதில் என்ன? ப்ரெஸ்ஸை பார்க்காம ஒருத்தர் எப்படிங்க தலைவராக இருக்க முடியும்? அது ஒரு விதத்தில் சர்வாதிகார போக்கு. ஆகவே விஜயோட அரசியல் இதுவரை பார்த்தால் அது ஒரு ஆரோக்கியமாக அரசியல் இல்லை.
அவருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது என்பதை நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன். 20% வரைக்கும் அவருக்கு ஓட்டு ஏறலாம். அவருக்கு பெரிய அளவில் எல்லா கட்சி ஓட்டையும் உடைக்கிறாரு. அந்த கந்தரகோலம் ஆகப்போகுது. யார் ஜெயிக்க போறான் தோக்க போறான்னே தெரியல. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் கூட அமையலாம். இவை அத்தனையும் உண்மை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அது வேறு. ஆனா விஜய் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை பண்றாருன்னா இல்லை. அதானே இன்னைக்கு பிரச்சனையா. இப்போ வேன்லாம் வாங்கிட்டாங்க, தெரு தெருவா ஊர் ஊரா பஸ் வாங்கியிருக்காரு. பஸ் பிரச்சார வாகனம் பயங்கரமா நிக்குது, வீட்டு வாசல்ல நிக்குது. ஆமா, இந்த 17ஆம் தேதி பெரியார் பிறந்தநாள், மோடி பிறந்தநாள். இந்திய அரசியலோட முரண்பாடை பாத்தீங்களா? இயற்கையின் முரண்பாடை. பெரியாருக்கும் ஒரே நாள் பிறந்த நாள், மோடிக்கும் ஒரே நாள் பிறந்த நாள். அதுதான் இந்தியா. அன்னைக்குதான் ஒரு பயணத்தை தொடங்குறாரு. பஸ்ல நின்னுங்கன்னே பேசி அகைன் மக்கள் கிட்ட போகாம அவர் அதுக்குன்னு என்ன சார் இறங்கி அவர் ஒரு நடிகர் இல்ல, இது வரைக்கும் மக்களோட கலந்து பேசலைங்க. பரந்தூர்ல கூட வேன்ல நின்று தானங்க பேசினாரு. இல்ல இறங்க முடியல, அந்த கூட்டம் இருக்கு இல்லைங்களா. அவர் ஒரு நடிகர் என்பதையும் நம்ம மனசுல கொள்ளணும்ல. கரெக்டுங்க. அதனால இப்படியே இருந்துருவீங்களா? பவுன்சரை வச்சுட்டு ஒருத்தன் அரசியல் எப்படிங்க பண்ண முடியும்? பவுன்சர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள்லாம் இறங்கி போடல. அவங்க எல்லாம் மக்களோட மக்களா இருந்தாங்களேங்க. இந்த மாதிரி யாருமே இல்லை. இதை நீங்க ஒரு வழி காணணும். இதுக்கு தொண்டர்களுக்கு அறிவுறுத்தணும். இப்படியா மேல உட்காந்து டவர்ல உட்காந்துன்னு போயிடுவீங்களா? அந்த காலத்துல ராஜா ரதத்துல பவனி வந்தா, இவரு ஏசி பஸ்ல பவனி வர்றாரு. மக்கள் பிரச்சனை. ஆனா அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு சலசலப்பு ஏற்படுங்க. திமுக கண்டிப்பா அது ஒரு கடும் கோபத்தை தான் ஏற்படுத்தும், கவலையை ஏற்படுத்தும். 10 நாள் டூர் போறாருன்னா மீடியா அங்கதான் பின்னாலதான் நிற்கும். ஆகவே அது இந்த கட்டத்தில் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் என்பது மக்களிடம் போவதாக இருக்கிறது. அன்னைக்கே சொன்னார் மதுரை மாநாட்டில், நான் இது வரைக்கும் மக்கள்கிட்டயே போனேன்னா நீங்கள் என்ன ஆவீங்க, உங்களுக்கு தூக்கமற்ற இரவுகள் தான் காத்திருக்குதுன்னாரு. அது உண்மைதான். அது என்ன பேச போகிறாருன்றதை பார்க்கணும். பாலிடிக்ஸ் வந்து எவால்வ் ஆகணுங்க. தொடர்ந்து ஒரே மாதிரி ஸ்டாட்டிக்காக தேங்கின நிலைமையில் இருக்க முடியாது. ஒரு மாநாட்டில் வந்து பேசுறது, அப்புறம் 3 மாதம் காணாமல் போயிடுறது, அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து பார்க்குறது, 3 மாதம் காணாமல் போயிடுறது, அப்புறம் தெருவில் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறது, 3 மாதம் காணாமல் போயிடுறது, அப்புறம் மறுபடியும் ஒரு மாநாடு நடத்துறது. இப்போ 2 வாரமாக ஆளே காணும். இது வேலைக்கு ஆகாது இல்லை. கட்சி ஆஃபீஸே சிட்டிக்குள்ளே இல்லையாங்க. ஒரு புது விதமான அரசியலில் பண்ணுறேன்னு நினைக்கிறாரு போல. அவர் யாருமே அணுக முடியல, மீடியா பேச முடியலன்னா, மீடியா பேசாதது ஒரு பெரிய குரங்கு அவர்கிட்ட. அது சர்வாதிகார தன்மை தானே. இன்ட்ராக்ஷன் என்ன? சமூகத்தோடு உன்னோட இன்ட்ராக்ஷன் என்ன? வெறும் ரசிகர்கள் கிட்ட ஒருதலை பட்சமாக போகிறது தான் உங்களோட அரசியலா? உங்களை என்று ஆதரிக்கக்கூடியவர்கள் உங்கள் ரசிகர்களை தாண்டி இருக்கிறார்கள். அதை மனசில் வச்சுக்கணும். வெறும் ரசிகர்களை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் அரசியல் பேசுனீங்கன்னா அது விளங்காது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ ஒரு 10 நாள் பஸ்ஸில் போகிறாருன்றாங்க, நல்லது, மக்களிடம் வருகிறார், மகிழ்ச்சி. என்ன பேச போகிறாரு? வெறும் பஸ்லேயே தான் இருப்பாரா? கீழே இறங்கி வரமாட்டாரா? எத்தனை நாளைக்கு பவுன்சர்ஸ் புடை சூழ வருவார்? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. அப்ப விஜய் அவர்களுடைய அந்த பாலிடிக் அரசியல் செய்கிற முறையை மாற்றாமல் அவருக்கு வெற்றி என்பது எளிதாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். வெற்றியை பத்தியே நான் பேச வரலங்க. அந்த முறையை மாத்தினா கூட அவருக்கு வெற்றி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன கண்டிப்பா சத்தியமா அவர் ஜெயிக்கலாம் முடியாது. இதுல என்ன உங்களுக்கு ஆச்சரியம்? 26ல ஒரு முடியாதுன்ற ஒரு விஷயம் இல்ல. முடியாதுங்க. நான் சொல்றேங்க என் கருத்து சார். நீங்க என் கருத்து கடுமையா முயற்சி சார். நீங்க என் கருத்தை கேக்குறீங்க மிஸ்டர் மார்ஷல். என் கருத்தை நீங்க கேக்குறீங்க. என் கருத்து 26ல அவர் என்ன பண்ணாருனாலும் அவர் ஜெயிச்சு சிஎம் ஆக முடியாது. தெருவிலேயே இருக்காரு, மக்கள் கூடவே இருக்கட்டும். 7 மாசமும் ஒரு தெருவிலேயே இருந்து தெருவிலேயே குளிச்சு சாப்பிட்டு படுத்து உருண்டாலும் அவர் 26ல சிஎம் ஆக முடியாது. ஓட்ட உடைக்கலாம் சிஎம் ஆக முடியாது. என்னங்க விளையாட்டாங்க? நாளுக்கு நாள் களம் மாறாதா? மாறவே மாறாது. புதுசா கட்சி ஆரம்பிச்சு 1.5-2 வருஷத்துல சிஎம் ஆயிடுவியா? என்னங்க பேச்சு இதெல்லாம்? ஏங்க நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேங்க, இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆயிருக்குங்க. 50 வருஷம். ஸ்டாலின் இவருக்கு இருக்கக்கூடிய சினிமா செல்வாக்கு, வரவேற்பு, தற்கால அரசியல் சூழ்நிலை, கரெக்ட், அது அத்தனையும் உண்மை. ஆனா அதெல்லாம் ஓட்ட உடைக்க பயன்படலாமே ஒழிய ஜெயிக்க பயன்படாது. சிஎம் ஆறுதுன்றது ஆட்சி பிடிக்கிற விளையாட்டா? 75 வருஷம் கட்சி திமுக. அதுல 25 வருஷம் தான் அதிகாரத்துல இருக்கு, 50 வருஷம் எதிர்கட்சி தான். ஸ்டாலின் அவர்கள் 50 ஆண்டு காலம் போராடி 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 அடிபட்டு உதப்பட்டு எத்தனை தோல்வி, எவ்வளவு பிரச்சனை. 1000 விமர்சனம் இருக்கலாங்க ஸ்டாலின் மேல. ஆனா இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவருக்கு என்னங்க 50 வருஷம் இருக்குங்க. எவ்வளவு விழுப்புண்கள், எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு சிக்கல்கள். அந்த அலை இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து எவ்வளவு பிரச்சனைகளுங்க. எமர்ஜென்சியில் அடி வாங்கி ஒருத்தர் நீங்க 50 வருஷம் உயிரோட களத்துல ஆரோக்கியமா பதவியை தக்க வச்சுக்கிட்டு அரசியல் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய சாதனை. சும்மாவாங்க வந்தது அது. அந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு நாளா இருக்கு. அவ்வளவு ஈஸி இல்லைங்க அது. சரி, கூட்டணி அமைக்கிறாரு, அப்பயுமே ஆட்சி பிடிக்க முடியாதா?
அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அவர் ஏடிஎம்கேவோட போனாதாங்க திமுகவை வீழ்த்த முடியும். ரொம்ப சிம்பிள் மார்ஷல். அவரோட நோக்கம் 26ல திமுகவை வீழ்த்துறதா அல்லது அவர் திமுக, ஆட்சிக்கு. அதிமுக 2 பேரும் என் எனிமி, அவங்கள ஒழிச்சிட்டு நான் ஆட்சிக்கு வரணுன்றதா. இது அவர் தான் முடிவு பண்ணணும். இந்த 2வது சொன்னதுன்னா அவர் கடுமையா தோற்று போவார். திமுக, அதிமுக 2 பேருமே எனக்கு சமமான எனிமின்னு அவர் முடிவு பண்றாருன்னா 26ல அவர் கடும் தோல்வியை சந்திப்பார். திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும். இல்ல எனக்கு வந்து திமுக வீட்டுக்கு அனுப்புறது தான் நோக்கம். அதுக்கு யார் கூட வேணா எப்படி வேணா போவோம்னு முடிவு பண்ணி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வந்தாருன்னா பிஜேபி இருக்கிற ஏடிஎம்கே கூட ஆட்சி மாற்றம் உறுதி. அவர் சிஎம் ஆவாரான்னு தெரியாது. அதெல்லாம் தெரியாது. அப்போ கூட எடப்பாடி அவருக்கு சிஎம் போஸ்ட்டை விட்டு கொடுத்துட்டு இருக்க மாட்டார். தனியார்னா அவர் காலிங்க. தனியார்னா ஃபெயிலியர், அப்சல்யூட் ஃபெயிலியர். அதில் எந்த சந்தேகமும் ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட போயிட்டு 2வது இடத்துல நின்று அவர் ஜெயிக்கணும்ன்றது அவருடைய ஸ்டேச்சரை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைல்ல. அது அவர் தான் முடிவு பண்ணணும். சரி, அது இல்ல, ஃபைன். நீங்க சொல்றது இல்ல, நல்ல பாயிண்ட். அப்போ வந்து அவருக்கான அந்த பொசிஷன் இருக்குல்ல, வேல்யூ இருக்குல்ல, அதுல அடி வாங்காதா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கப்பட்ட விஜய் டவுன்ல இருக்காருல்ல. கேளுங்க, இதுதான் விஜயகாந்த் பண்ணாரு. மக்களோட ஆண்டவனோட கூட்டணின்ட்டு 2006லயும் 2009லயும் ஜெயலலிதாவோட 11ல போய் சேர்ந்தாரு திமுக வீழ்த்துறதுக்கு. கடந்த காலங்களில் இதெல்லாம் நடக்காதது ஒன்றும் கிடையாது. எதிரி திமுகவா அதிமுகவா அல்லது 2 பேருமா? இந்த கேள்விக்கான பதில் அவர் தெளிவாக வரையறுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஐ திங்க் அவர் வரையறுப்பார். அவர் 2 பேரும் வேணாம், எனக்கு 2 பேரோட யாரோட கூட்டணி போனாலும் எனக்கு நஷ்டம் தான். இன்னைக்கு திமுக எதிரியா இருக்குது, நாளைக்கு அதிமுக எதிரியா மாறி எனக்கு அவசியமே இல்லை, நான் தனியாக நின்று பார்த்துட்டு போறேன்றாருன்னா 26ல் ஒரு திமுகவை பிரதான எதிரியாக கருதவில்லை என்ற அர்த்தம். ஏடிஎம்கேவோட ஒரு சேரலைன்னா கண்டிப்பாக தேர்தலில் சமாளிக்கிறது கடைசி 15 நாள் எலெக்ஷன் டே எல்லாம் வந்து ஒரு பக்கம் திமுக அடிக்கும், ஒரு பக்கம் அதிமுக அடிக்கும். ஏன்னா அவர் 2 பேர் போட்டியும் உடைக்கிறாரு. அதை சமாளித்து நிற்கணும். அதுக்கு பிறகு திமுக ஜெயிச்சிடுச்சுன்னா அடுத்த 5 வருஷத்தை ஓட்டணும். இந்த சிக்கல் இருக்குது. ஏடிஎம்கேவோட சேர்ந்தா நம்பர் 2 ஆவார், கரெக்டு. சேரலைன்னா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுன்னா அடுத்த 5 ஆண்டுகள் ஸ்டாலின் மட்டுமல்ல உதயநிதியையும் ஒரு சிஎம்மாக பார்ப்பார். அதற்கு அவர் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஆதரவு இருக்குது, நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பூந்துட்டோம், இந்த கதெல்லாம் வந்து எலெக்ஷனில் எடுபடாது தம்பி. எலெக்ஷன்றது வேறு. அதுவும் பணத்தை வந்து வெள்ளமாக பாய்ச்ச போகிறானுங்க இந்த வர எலெக்ஷனில். நீங்களும் நானும் மார்ஷல் பார்க்காத மோசமான கேடுகட்ட கேவலமான எலெக்ஷன் 26 எழுதி வச்சுக்கோங்க. பணத்தை அவ்வளோ தூரம் இறைக்க போகிறாங்க. பணத்தை 2 பேரும் உஷார் பண்ணிட்டாங்க. ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு போகும். 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. திமுக எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும், அதிமுக பிஜேபிக்கு எப்படியாவது இவங்களை இறக்கணும். இதில் மற்ற பிளேயர்ஸுக்கு விஜய், சீமான் இவங்களுக்கெல்லாம் எந்த இடமுமே இருக்காது. ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு செலவு பண்ண 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண போகிறாங்க. சில 1000 கோடிகள் இறங்க போகுது, பல 1000 கோடிகள் தேர்தலில் இறங்க போகுது 2 கட்சிகள்லையும். இதில் காமன் மேனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு என்ன சம்மந்தம்? எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எல்லா வேலையும் ஏறப்போகுது. இதோ இபி பில்லை இப்போ ஏற்றாமல் வச்சுருந்தான். எதுக்கு வச்சுருக்கான்? எலெக்ஷன் அடுத்த வருஷம் முடிஞ்சோன்னா சேர்த்து ஏற்ற போகிறான். பொங்கலுக்கு இந்த வருஷம் கொடுக்கல, அடுத்த வருஷம் 2000 ரூபாய் கொடுப்பான்றாங்க. ஸோ இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள், திமுக மட்டும் சொல்லலை, அதிமுகவும் சேர்த்து தான். இவர் ஏற்கனவே நான் வந்து 1500 ரூபாய் கொடுப்பேன், தீபாவளிக்கு பட்டுப்படுவோம், பட்டு விஷயம் கதை அழக ஆரம்பிச்சிருக்காரு. கஜானால எங்கே இருக்குது பணம்? திவாலு. சம்பளம் கொடுக்க முடியல பல துறைகளில். மாதம் யூனிவர்சிட்டிலாம் எடுத்துக்கோங்க, நம்ம பேசணும். மே மாத சம்பளத்தை மொத்தமாக கொடுக்காம மே இறுதி ஜூன் மாதத்தில் மே எண்டில் உறுதி. ஏப்ரல் மாதம் சம்பளம் மே மாதம் போடலை, மே ஃபுல்லாக போடலைங்க. மே கடைசியில் ஒரு நாள் உண்ணாவிரதம் வந்து ஜூன் 3ஆம் தேதி போட்டான். புகழ்மிக்க சென்னை பல்கலைக்கழகம். சம்பளத்தை நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு 10%லேருந்து 30% குறைன்னு ஜிஓ சிண்டிகேட்டில் ரெசல்யூஷன் போடுறான். அது தெரிஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னா சிண்டிகேட் கூட்டத்தை ஒத்தி வச்சுட்டானு. இதுதான் தமிழ்நாடோட நிலைமை. இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும். யார் வந்தாலும் விலைவாசி ஏறப்போகுதுங்க, வரியெல்லாம் ஏறப்போகுதுங்க. 2026ல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க சொல்கிற 1000 ரூபாய் 1500 ரூபாயெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. மகாராஷ்டிராவில் என்ன ஆச்சு தெரியும் இல்லை? மகாராஷ்டிரா கதை. போன அக்டோபரில் எலெக்ஷன் முடிஞ்சது. 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஏற்றுவோன்னு பேசினானுங்க. காங்கிரஸ் 2500 ரூபாய் கொடுப்போம்னா, காங்கிரஸ் 1500 ரூபாய், பிஜேபி 1500 ரூபாய் கொடுப்போம்னா, ஜெயிச்சோன்னா 1500 ரூபாய் 4 மாதம் தான் கொடுத்தான். பிப்ரவரியில் நிறுத்திட்டானுங்க. 5 மாதம் பொறுத்து மறுபடியும் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கு. 1/3 எடுத்துட்டானுங்க. ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தவன்ல 1/3 இல்லை சார், பணம் இல்லை, திவால். இதுதான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும். இலவசங்களால் மாநில கஜானாக்கள் காலியாகி கொண்டிருக்கிறாங்க. ஸோ 26ல் எவன் ஜெயிச்சாலும் வந்து உங்களுக்கு கந்தரகாலம் ஆகப்போகுது. இதில் விஜயெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நிற்பாங்க, எப்படி நிற்பாங்க? தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் வருவீங்களோ? இப்போ மாநாட்டுக்கு அப்புறம் ஆலய காணமே 5 நாளா. போன மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் நடுப்புற 3 தடவை தான் வெளில வந்தார் தெரியுமா? 9 மாதம் மொத்தம் 3 தடவை தான். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வெளில வருவார். இப்போ திருப்பூரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா நேற்று? பார்த்தீங்களா இல்லையா?
ட்ரம்ப்போட வரி விதிப்பால் ஏற்பட்டிருக்க பாதிப்புகளை சரி செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு 11 பாயிண்ட்டை வச்சு சொல்லியிருக்காரு. ஏன் அதை நீங்கள் வெளியில் வந்து பேசுங்களேன், மீடியா கிட்ட பேசுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச மீடியா கிட்டையாவது கூப்பிட்டு பேசுங்களேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எத்தனை நாளைக்கு சார் சொல்லுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எத்தனை நாளைக்கு? அவ்வளோ சீக்கிரம் இல்லை ஜெயிக்கிறதோ சிஎம் ஆகிறதோ. பஸ்ஸில் போகலாம், ஹெலிகாப்டரில் போகலாம், கப்பலில் போகலாம், விமானத்தில் போகலாம். இறுதியில் என்ன? ஒரு வழி பாதையாக உங்கள் அரசியல் இருக்குமே ஆனால் நீங்கள் வெற்றி பெறுவது கடினம். நிறைய விஷயங்களை போயிருந்தோம். நன்றி சார். நன்றி சார்.